நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு அருள்மிகு கஸ்தூரிரங்கன் பெருமாள் கோயில் ஈரோடு. அந்த ஏற்கனவே சிவாலயம் பார்த்துருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இத்தலத்தின் இறைவன் பள்ளி கொண்ட கோலத்தில் வீட்டிருப்பது அருள் புரிகிறார். ஒரு வரலாற்று இருக்குது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை பார்க்க வந்த மகரிஷியின் சிலர் வாசலில் காவல் இருந்தபோது ஜெயன் விஜயன் ஆகியோரை கடந்து செல்ல முற்பட்டனர். அவர்கள் உள்ளே அனுமதிக்காதால் சண்டை ஏற்பட்டது. இதையடுத்து வெளியே வந்த பெருமாள் அவர்களின் பூலோகத்தில் பிறக்க சபமிட்டார். அவர்கள் இறையன், இரட்டியாட்சகன், ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன் என பிறந்து மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும். அந்த வதம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் திரும்பி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி தாழ் பணிந்து நின்றார். இவ்வாறு ஜெயன் விஜயன் ஆகிய இருவரும் கருவறைக்குள்ளே தாழ் பணிந்து நிற்பதை இந்த கோயிலில் காணப்படும். கோபக்காரர்கள் என்ற பெயர் பெற்ற துர்வாசக முனிவரின் கோபத்தை தணித்த பெருமாள் கோபத்தால் வரும் கேட்டை விளக்கினார். அதை கேட்ட துர்வாசக முனிவரும் மனம் திருந்தினார். இவ்வாறு மனம் திருந்திய துர்வாசக சார்ந்த சௌபரூபியாக இத்தலத்தில் வீட்டிருப்பது சிறப்பாகும். இத்தலத்தில் ஆஞ்சநேய லிங்கபாறை ஆஞ்சநேயர் என்ற பெயரும் லிங்க வடிவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், பெருமாள் வீட்டு பள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஆஞ்சநேயர் தலமும் இருக்குங்க. இத்தலத்தில் இறைவன் வழிபட்டால் கோப குணம் கொண்டவர்கள் தன் கோபம் தொலைந்து சாந்த ரூபியாக தேர்வாள் என்பது ஐதீகம். ஈரோட்டிலேருந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்துடுங்க. அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம். ஏற்கனவே சிவாலயம் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். அருத்ர கபாலீஸ்வரர் கோயில் பார்த்துருவீங்க, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அது 2 தடவை பக்கத்துலேயே இருக்கும். ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அது இந்த மாதிரி உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் ஏதாவது விசேஷம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதம் பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் லிங்கப்பாறை ஆஞ்சநேயர் என்ற பெயரோட லிங்க வடிவில் பாறை பகுதியில் சிறப்பாக காட்சி தர பாருங்கள். நன்றி, வணக்கம்.